முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு தாயார் ஹிந்த். ஹிந்தை பற்றி நம்மளுக்கு சிறப்பு தெரியாட்டி விமர்சனம் தெரியும். ஹிந்தை பற்றி சிறப்பு தெரியாட்டி விமர்சனம் தெரியும். ஒரு சமுதாயத்தில் ஒரு நபித்தோழியை பற்றி சிறப்பும் விமர்சனம் சேர்ந்து பதிஞ்சிருந்தா கூட நியாயம் என்று சொல்லலாம். சிறப்பு எதுவுமே தெரியாது, விமர்சன பதிவு என்றால் யாரோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, முயற்சி எடுத்திருக்கிறார்கள் வேறு வகையில் அர்த்தம். ஹிந்து பற்றி எடுத்த ஹிந்து அப்படின்னு எடுத்தவொடனே யாரும் அந்த பேர் வைக்க ரெடி இல்லை. எப்படி முஆவியான்னு வைக்க ரெடி இல்லையோ, எப்படி யசீதுன்னு வைக்க ரெடி இல்லையோ, அது மாதிரி ஹிந்துன்னு வைக்க ரெடி. ஆனால் அரபுலகத்தில் நிறைய என்னது ஹிந்து என்ற பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஹிந்த் பின்த் அபி அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஹிந்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி பதியப்பட்ட அந்த விமர்சனம் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட விமர்சனம். என்ன, இந்த இறைச்சி அந்த ஈரலை எடுத்து சப்பி துப்பியது, காதுகள் எல்லாம் மாலைகளாக அப்படி என்னது அமைந்து கொண்டது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அப்படி நடந்தது என்று சொல்றார். ஹம்சா எல்லாம் கொல்லப்பட்டாங்க உண்மை, அது ஏன் கொல்லப்பட்டார் என்ற வரலாறு இதுக்கு தலைகீழாக மாற்றமாக சஹீஹ் முஸ்லிம்ல வருது. தலைகீழாக மாற்றமாக இவங்க சம்பந்தமே இல்லை. அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அதாவது ஹிந்து வந்து சம்பந்தப்படவே மாட்டார். அப்படிப்படாத ஒரு செய்தி ஒன்று என்ன செய்யுது, வஹ்ஷிட செய்தி வருது. எந்த அளவுக்கு என்றால் வஹ்ஷி தான் கொண்டாரு. வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுவார் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை என்ன செஞ்சாங்க, திருப்பி கண்டாங்க. எப்படி தான் அந்த இடத்துல ஹிந்து ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு வாங்கல, வஹ்ஷிக்கு அப்படி செஞ்சாங்க. ஆனால் ஹிந்தை தான் சொல்றாங்க, நீங்க என்னை விட்டு என்ன செஞ்சீங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, ஆனால் என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, மறைஞ்சிருங்கன்னு சொன்னாங்கன்னு வருது. ஏன்னா முஆவியா பத்தியும் கட்டிக்கிறாங்க, அபூ சுஃபியானை பத்தியும் கட்டிக்கிறாங்க, ஹிந்தை பத்தியும் கட்டிக்கிறாங்க. யாரை பத்தியெல்லாம் முஆவியா பரம்பரையில் கட்ட முடியுமோ அத்தனையும் கட்டிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ எதே போல சுஃபியான் அபூ சுஃபியான் பேரை வச்சு சுஃபியானியூன் நிறைய கட்டி விட்டுக்கிறாங்க. அந்த சுஃபியானியூன் கண்டு சிலர் வருவார்கள், மிச்ச டேஞ்சரான ஆக்கள் என்னது அப்படியெல்லாம் கட்டி விட்டு நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எந்த விதமான ஆதாரம் இல்லாத சில செய்திகள். அடுத்தாக என்னன்னு சொன்னால், ஹிந்தை பற்றி ஒரு சிறப்பு வரலாற்றிலே சொல்லப்படுவான். அதாவது ஒரு அழகான ஒரு செய்தி, ஹிந்து வந்து உஹது யுத்தம் அந்த இதுக்கு பின்னால, உஹது யுத்தத்துக்கு பின்னால அவங்களுடைய சொந்தங்கள், அவருடைய தந்தை உறவுகள் எல்லாம் நிறைய கொல்லப்பட்டாங்க ஹிந்துடைய. அதுக்கு ஹிந்தான்னு நம்ம சொல்லுவோம், நான் ஹிந்தாண்டே சொல்றேன். அப்போ அதுக்கு பின்னால மக்கால எவ்வளோ ஒரு ஆத்திரத்தோடு இருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து மிக ஆத்திரத்தோடு இருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்றாங்க, வர சொல்றாங்க. ஏன்னா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு கணவனோடு எங்க இருந்தாரு, அதாவது அபுல் ஆஸ் இப்னு ரபி அவரோட மக்கால இருந்தாங்க. யாரு, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய கணவர் வந்து யாரு, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அபுல் ஆஸ், அதாவது இப்னு ரபி, அபுல் ஆஸ் இப்னு ரபி. அப்ப அவர் எங்க இருந்தாரு, மக்கால இருக்கிறாரு. இப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதனால மகளை என்ன செஞ்சிட்டாங்க, உஹதுக்கு போற வர சொல்றாங்க, எங்கக்கு மதீனாவுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அதற்காக வருவதற்கு தயாராகிற நேரத்தில் ஹிந்தா போறாங்க. யார வீட்டுக்கு, ஜைனபுடைய வீட்டுக்கு போறாங்க. ஜைனபுடைய வீட்டுக்கு போய் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு போய் சொல்றாங்க, நீங்க வந்து என்ன செய்ய வேண்டாம், இந்த மாதிரி போக போறதுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஐ பின்த் முஹம்மதுடைய மகளே, நீங்க இந்த ஊரை விட்டு போக போறது நம்ம கேள்விப்பட்டேன். பலகனி அன்னக்க துரீதீன் அல் ஹூகபி அபீக், தந்தையோடு போய் சேரணும் மட்டும் போக போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐ இப்னத அம்மி, என் பெரிய தந்தையுடைய மகளே, என் பெரிய தந்தையுடைய மகளே, இன் கானத் லக ஹாஜா பிமதாஇ மிம்மா யுஈனுக ஃபீ சஃபரிக் அவ் பிமாலின் தப்லுகீன பிஹி இலா அபீக் ஃபஇந்தி ஹாஜதுக் ஃபலா தஸ்தஹி மின்னி. ஊருக்கு போய் சேருவதற்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்கிட்ட கேளுங்கடா. ஊருக்கு போய் சேருவதற்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் என்னிடத்தில் கேளுங்கள், வெட்கப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன் அப்படின்னு ஹிந்த என்ன சொல்றான். அதுக்கு பின்னால அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், ஃபஇன்னஹு லா யதுகுலு பைனன் நிஸா மா யகூனு பைனர் ரிஜால். ஆண்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை பெண்களுக்கு மத்தியில் நுழையாது அப்படின்னா, ஆண்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை பெண்களுக்கு மத்தியில் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பின்னால இவங்க போற நேரத்தில், இந்த மாதிரி போகின்ற நேரத்தில், இந்த போக விடாமல் இருப்பதற்காக அந்த ஒட்டகத்தை திசை திருப்புவதற்கும், ஏன்னா அரபுகளை பொறுத்த வரைக்கும் அன்றையிலிருந்து அவர்கள்ட்ட அந்த 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 ஜாகிலிய மக்கள்கிட்டே கூட எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஹுர்மா, பெண்களுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு யுத்த வரலாறுகள் நம்ம கேள்விப்படுறோம், பத்ரு உஹது என்றெல்லாம். எங்கேயா ஒரு கற்பழிப்பு செய்தியை பார்க்குறோமா, பார்க்கல. எல்லா அந்நியர்களோ இவர்களோ எந்த ஒரு செய்தியும் வரலாற்றில் தவறுதலாக கூட என்ன செய்யல, பதியப்படப்படலைன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த நேர்மை அவர்கள்ட்ட இருந்தது. அதனால என்ன செய்யறாங்க, திசை திருப்புவதற்கு, அந்த ஒட்டகத்தை திசை திருப்பது கேள்விப்படுது. ஹிந்த ஓடி வராங்க, வந்து ஆண்கள் அந்த இடத்துல என்ன செய்ய விரட்டுறாங்க. உஹதுல உங்களோட வீரம் எங்க போச்சுன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல வீரத்தை காட்டுறீங்களே, உஹதுல உங்களோட வீரம் எங்கே போனது என்று கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில், அதே போல தாரீஹு திமிஷ்க் இமாம் இப்னு அசாக்கிருடைய நூட்கள், இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை முன்வைக்கிற நேரத்தில் என்ன முன்வைப்பாங்கன்னு சொன்னால்,
ஆனா இஸ்னாத் வந்து அவ்வளோ எனது பொருத்தம் இல்லாதது அப்படின்றத சொல்லுவார்கள். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நபித்தோழிகளுக்கு சார்பான அவர்களை பாராட்டக்கூடிய செய்திகள் நம்ம வந்து ஆதாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன, அல்லாவே பாராட்டிட்டான், அவர்கள் நல்லவர்கள் தான். அவங்களுடைய எல்லாவற்றையும் விமர்சனங்களை தான் நம்ம என்ன செய்யணும், ஆதாரமா போடுறோம். ஆனா விமர்சனங்களை கொண்டு வர நேரத்தில் ஆதாரமே பார்க்கறாங்க இல்ல, இட்டு கட்டப்பட்ட செய்தியெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. நல்ல செய்தி சொல்லக்குள்ள இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்றாங்க. என்ன நோக்கம், நல்ல செய்தி சொல்ற நேரத்தில் இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும், இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர்கள் வராத வரைக்கும் அது ஒரு பிரச்சனை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஹிந்துடைய இப்படி ஒரு நல்ல செய்தி வரலாற்றில் பதியப்பட்டு, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இதை மட்டும் தான் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம்.